நிஜமாவே ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்க போதா? ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்மளை நோக்கி வருது அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு அதோடைய பாதையை கால்குலேட் பண்ணி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப நாளைக்கு, வாரங்களா, மாசங்களா, வருஷங்களா அதை ட்ராக் பண்ணுவாங்க. அப்பதான் அதோடைய உண்மையான பாதை என்னங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அது சூரியனை சுற்றி போகிற பாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீள்வட்டமாக இருக்கும், எலிப்டிக்கலாக இருக்கும். நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப நாளாக அப்சர்வ் பண்ணுறது மூலமாக தான் நம்மளால சொல்ல முடியும் அதோட பாதை எப்படி இருக்குது அப்படின்னு. போன வருஷம் டிசம்பர் 30 இந்த பேனரோமிக் சர்வே டெலஸ்கோப், ஹவாயில் இருக்க இந்த டெலஸ்கோப் ஒரு ஆப்ஜெக்டை இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சது. அந்த ஆஸ்ட்ராய்டு, அதாவது சிறுகோள், அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா 2024 YR4. ஏன் இப்போ இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி மட்டும் இவ்வளோ பரபரப்பாக பேசுகிறாங்க எல்லாரும்? நாசா இப்போ February 18 வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3.1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க.